திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வடமதுரை காவல்துறையை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் தடுப்புகளை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அய்யலூர் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கவிஸ்ரீ என்ற மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியின் தாயார் வனிதாவை அவரது உறவினரான சீனிவாசன் தரப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் போலீசார் ஒரு தரப்பினர் மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் வடமதுரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்தியூர் வனச்சரக எல்லைக்குட்பட்ட கிணத்தடி வனப்பகுதியில் சந்தன மரங்கள் வெட்டப்பட்டு இருப்பதை ரோந்து பணி சென்ற வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் சந்தன மரங்களை வெட்டி கடத்தியது கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு, சடையன் மற்றும் விளாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த ராசு என தெரிய வந்தது. பிரபு, சடையனை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சந்தன மரங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள விளாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த ராசுவை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சாலையின் இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் அதிகாரிகள் முறையாக அகற்றாமல் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆண்டிப்பட்டி வைகை சாலை மற்றும் பாப்பம்மாள்புரம் பகுதியின் சாலையில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அரசு இடத்தில் உள்ள தனியார் வேன் நிறுத்தும் இடத்தை அகற்றாமல் அதிகாரிகள் பாரபட்சமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே கூவனூரில் 7ஆம் நூற்றாண்டு பல்லவர் கால சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அகத்தீஸ்வரர் கோயிலில் திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வாளர்கள் பாலமுருகன், பழனிசாமி, வேட்டவளத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பாரதி ராஜா, தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் ஆகியோர் கள ஆய்வு செய்தனர். அப்போது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த லகுலீசர் சிற்பம், கோயில் வளாகத்தில் 2 கொற்றவை சிற்பங்கள், விநாயகர் சிற்பம் மற்றும் ஊருக்கு வெளியே உள்ள வயல்வெளியில் ஒரு கொற்றவை சிற்பம் ஆகியவை கண்டறியப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் அடுத்த அச்சிரப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு 100 நாள் வேலை வழங்க கோரி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேளாமூர் ஊராட்சியில் 100 நாள் வேலை செய்ய சென்றபோது புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ள தீபா என்பவர் மிரட்டுவதாக அப்போது அவர்கள் குற்றம் சாட்டினர். தீபா என்பவர் தாவேகாவைச் சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகள் அவருக்கு உறுதுணையாக செயல்படுவதாக பெண்கள் கூறியுள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்து 100 நாள் வேலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வடமதுரை காவல்துறையை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் தடுப்புகளை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அய்யலூர் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கவிஸ்ரீ என்ற மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியின் தாயார் வனிதாவை அவரது உறவினரான சீனிவாசன் தரப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் போலீசார் ஒரு தரப்பினர் மீது மட்டுமே நடவடிக்கை எடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் வடமதுரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.